நம்ம எப்படிப்பட்ட ஜனமத்தமா இருக்கணும்? கீழ்படிகிற ஜனமாக இருக்கணும். We must be an obedient people. நம்ம ரத்தத்துல ஊறுனது. எங்க போய் வச்சாலும் அங்க ரிபெல் பண்ணணும். எங்க போய் வச்சாலும் நான் இப்படிதான் பண்ணுவேன், நான் இப்படிதான் செய்வேன், நான் ரூல்ஸை பிரேக் பண்ண, கோடை தாண்டி தான் நான் போவேன் யோசிக்கிறது நம்ம ரத்தத்துல ஊறுனது. ஏன் இதை நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சபையில நீங்க பார்க்கலாமே, இதை செய்யாதானே அதான் செய்வாங்க, இதை பண்ணாதான் அதான் பண்ணுவாங்க. Then I understand this is the nature of our people. We can't change it. கேட்டா உண்மைக்கு குரல் கொடுக்குறாங்களா? இது இயற்கையா நடக்கிற ஒரு காரியம். Hallelujah. Let every soul be subject to the governing authorities. அப்படின்னா நீங்க அரசாங்கத்துக்கு அடங்கி இருக்கணுமா? உண்மையான ட்ரான்ஸ்லேஷன் தான் வரும். Okay, you must be a subject to the governing authority. அப்படின்னா நீங்க அடங்கி இருக்கணும், அவங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். கீழ்ப்படிக்கிறது மேலோட்டமா இருக்குது, அடங்கின everything is under them. இந்த அரசாங்கத்தை கர்த்தர் அவர் தான் நியமிச்சிருக்கிறாரு. நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவரை கீழ்ப்படுகிறோம்னு சொல்றோம், ஆண்டவரே நீங்க தான் இல்லன்றோம். ஆனா அரசாங்கத்தை போய் மோதுறோம், முடியாது நான் இப்படிதான் பண்ணுவேன்ட்டு. ஆண்டவர் பாப்பாரு, நீ என்னை நேசிக்கிறேன்னு சொல்ற, நான் உங்களோட விசுவாசின்னு சொல்றேன், ஆனா நான் நியமிச்ச அரசாங்கத்தை போய் மோதி பாக்குறியேன்னு கேட்பார். அதான் நம்ம பிரச்சனை இன்னைக்கு. We are not an obedient people. நம்ம கீழ்ப்படுகிறது கிடையாது. நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம செய்றோம், ஆனா பிடிக்கனா நம்ம செய்ய மாட்டோம் அந்த காரியத்தை. There are many things, many of you, நீங்க நிறைய காரியத்துல இன்னைக்கு நீங்க ஒருவேளை நீங்க காலையில வரும்போது கூட லேட் ஆச்சுன்னு சோப்பு லைட்டை தாண்டி இருப்பீங்க. நம்ம எத்தனையோ கார் சீட் பெல்ட் போடாம போயிருப்போம், லைசன்ஸ் இல்லாம காடி ஓடி இருக்கலாம், ராக் டேஸ் இல்லாம நம்ம காடி எடுத்து இருக்கலாம். இதெல்லாம் see what we are doing is a minor thing but is against God. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கறாரு. இங்க யூ டர்ன் போடக்கூடாதுன்னு போட்டிருக்கு, நீங்க யூ டர்ன் போய் போடுறீங்க. அங்க போட்டிருக்குது யூ டர்ன் போய், ஆனா நீங்க அதான் யாரும் பார்க்கலையே, யார் போய் சொல்லலாம் இல்லையே. So how do God see that? We come to the small thing first. ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? கீழ் படிக்கிறீங்களா நீங்க? உங்க இந்த தேசத்துல கர்த்தர் வைத்திருக்கிறாரு, நல்ல ஒரு நாடு கொடுத்திருக்கிறாரு, பட் நீங்க கீழ் படிக்கிறீங்களா? Some of you might be doing some business, ஆனா இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல, லைசன்ஸ் இல்ல, SSM எடுக்கல, இது இல்லீகல் தான். You breaking the law. ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்ல. அதனால தான் டே ஒன்ல இருந்து இந்த சர்ச்சில் எல்லாத்துலயும் ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருக்கணும். இல்லீகலா எதுவுமே வேண்டாம், அண்டர் டேபிள் எதுவுமே நம்மளுக்கு வேணாம், லஞ்சம் கொடுத்து எதுவுமே நம்மளுக்கு வேணாம், எல்லாம் முறைப்படி இருக்கணும். ஏன்னா இது நம்ம மனுஷ கண்ணை கட்டலாம், கர்த்தர் கண்ணை கட்ட முடியாது, அவர் பார்க்கிறார். அப்ப அது ராங்கா போச்சுன்னா பெரிய சாபம் நம்மளோட சபைக்கு, நம்மளோட ஊழியங்களுக்கு, எதிர்காலத்துல பெரிய பாதிப்பு. கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, யாரையும் ஏமாத்த கூடாது. சபையில இருக்கிற மேனேஜ்மெண்ட்டும் சரி, லீடர்ஸும் சரி, எல்லாமே அவங்க வாழ்க்கையில இந்த விஷயத்தை ரொம்ப கவனமா இருக்கணும். Because we are leading the people, we have to set a good example. நல்ல ஒரு உதாரணத்தை முன்னுக்கு வச்சு ஆகணுமே. அதே மாதிரி நீ விசுவாசி, நீங்க உங்க வீட்டுல நீங்க தொழில் செய்றீங்க, அதுக்கு அந்த அரசாங்கம் சொல்லுது இதுக்கு சின்ன வியாபாரம் டாக்குமெண்ட் தேவை, ஆனா அரசாங்க டாக்குமெண்ட் தேவை, நீங்க ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும், அதுக்கேற்ற பணத்தை கட்டி செஞ்சுதான் நீங்க ஆகணும். எதுவுமே அண்டர் டேபிள்லயோ இல்ல நம்ம வரும்போது லஞ்சம் கொடுத்து, இதெல்லாம் ரொம்ப ஒரு தவறான ஒரு காரியம். என்னை கேட்டா நம்மள்ட்ட ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் நம்ம யாருக்கும் பயப்பட அவசியம் கிடையாது, பயப்பட அவசியம் இல்லை. தைரியமா நம்ம போகலாம், நம்ம பிடிச்சிருவான், அந்த பயம் நம்மளுக்கு வரவே கூடாது. அந்த பயத்துக்கு எந்த ஒரு காரணம் நம்ம கொடுக்க கூடாது. சோ கீழ்படுகிற ஜனங்க அவங்க வாழ்க்கையில எல்லாத்துலயுமே சரியா இருப்பாங்க. இஃப் யூ ஃபைண்டிங் why I am not blessed, ஏன் ஆண்டவர் என்ன பிளஸ் பண்ணாம இருக்கிறாரு, நீங்க இந்த காரியத்துல குறை வச்சிருக்கலாம். இனஃப் ஆஃப் டெல்லிங், ஆண்டவர் என்னை புரிஞ்சுக்குவாரு பாஸ்டர், போது நீங்க ஆண்டவர் புரிஞ்சுக்குங்க, ஆண்டவர் நிலைமையை புரிஞ்சுக்குவாரு, போது நீங்க ஆண்டவரை புரிஞ்சுக்குங்க. இந்த தேசத்துல உங்களை வச்சிருக்கிறாரு, உங்க நிலைமை இருக்குது, அதை இப்போ வழி இருக்குன்னா நீங்க அது கீழ்படுத்த ஆகணும். You can't break the law. நீங்களே உங்க மேல ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வரீங்க, தண்டிக்கப்படுற நீங்க காரணமாக இருக்கிறீங்க. நீங்க எதிர்த்து நிற்கும் பொழுது அவங்க தண்டிக்கிறதுக்கான அதிகாரத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில லா சில திங்ஸ் கீழ்படி, சில கருத்தை கீழ்படிய மாட்டாங்க. they feel like இதெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்லை, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லை, இன்னும் யாரும் மாட்டல, அங்க எழுதப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு, நம்ம செய்யவே கூடாது, மாற்ற வரைக்கும் வெயிட் பண்ண கூடாது. நம்மளுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கணும், கீழ்படுகிறது ரொம்ப ஈஸியா இருக்கணும். பிகாஸ் we are the children of God. கர்த்தருடைய பிள்ளைகள், கீழ்படுகிற பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தை கீழ்படுகிற பிள்ளைகள். நம்ம வார்த்தைக்கும் கீழ்படுகிறது இல்லை, அரசாங்கத்துக்கும் கீழ்படுகிறது கிடையாது. இதனால கர்த்தர் நாம துஷிக்கப்படும். It is being insulted because of ourselves. ஸோ நம்ம ஒரு விசுவாசியா இந்த தேசத்தில் வாழ்றோம்னா இதுதான் நம்மளோட பொறுப்பு.
நம்ம சொல்றத கீழ்ப்படியணும். இப்படி சபையில ஆண்டவர் சில ஊழியர்களை நியமித்து நன்மைக்காக சில ரூல்ஸை வச்சு நம்மளை கண்ட்ரோல் பண்ணி கடவுள், அதே மாதிரி தான் அரசாங்கத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். The problem is என்ன தெரியுமா? We don't want anybody to rule us. We want to be so free. நம்ம ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும். நம்ம யாரும் நம்மளை போட்டு இது செய் அது செய்யாத, நம்ம விருப்பம் இது முடியாது. This will never happen. At the moment you have learned to obey, நீங்க கீழ்ப்படிய கற்றுக்கொண்டா தான் உங்க ஜெபத்தினால கர்த்தர் சில காரியங்களை செய்வார். Obedience is the price. Hallelujah. வேதத்துல நம்ம பார்க்கிறோம், தானியேலை பார்க்கிறோம், அரசாங்கத்துல வேலை செய்யற ஒரு மனுஷன், ஆமாவா இல்லையா? அரசாங்கத்துக்கு அடிக்கி தான் இருக்கிறான். ஆனா சில கட்டளைகள் தேவனை மீற வச்சுச்சுன்னா அதை அவன் கீழ்ப்படிய மாட்டான். எல்லா கருத்தையும் கீழ்ப்படினும். ஆனா இப்ப அரசாங்கம் சொல்லுது நீ ஆண்டு தொழுதுக்குள்ளாதுன்னு, அது நம்ம கீழ்ப்பட அவசியமே கிடையாது. Because first priority must go to God first. அதை தவிர்த்து மற்ற எல்லாமே நம்மளோட நன்மைக்காக தான் சொல்லப்பட்டிருக்குது, அங்க கொடுக்கவும் பட்டிருக்குது, ஆமாவா இல்லையா? இப்ப it is going to disturb your relationship with God, you don't have to obey that. அதனால நீங்க உள்ளுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, கர்த்தருக்காக தானே, அப்படி நம்ம நிக்கலாம். ஆனா அதுவே அந்த காரியம் நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கல, தொடல, கர்த்தர் நாமத்தினா then it shouldn't be a problem. But as a Christian, கிறிஸ்துவுக்குள் அரசாங்கத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தே ஆகணும். ஒரு நல்ல குடிமகனா யாரு தானியேல் என்ன பண்றான்? அவன் ராஜாவுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறான், சொன்னதெல்லாம் செய்யறான். ஆனா அங்க ஒரு லா வருது, 30 நாளைக்கு எந்த தேவனும் நீங்க தொழுது கொள்ள கூடாது, ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி. அவன் அதை குறித்து ஆகியெல்லாம் பண்ணல. அவன் எப்பொழுதுமே அதுக்கு மறந்து கூட பண்ணல, எப்பொழுதும் போல அங்க எப்பொழுதும் போலதான் என்ன பண்றான், போயிட்டு ஜெபிக்க போறான் கையை உயர்த்தின்னு சொல்லி. Because for him to obey God is much more important than obeying man. So பூமியில வாழ்றவர்களும் கர்த்தர் சில அதிகாரிகள் நம்ம மேல வைத்திருப்பார். அரசாங்கமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், அவங்களுக்கு கீழே உங்களை வைத்திருக்காருன்னா நீங்க அடங்கி இருக்கணும். ஆனா அவங்க உங்களை கர்த்தரோட வழியை விட்டு போகிறதுக்கு காரணமா இருந்தாங்கன்னா நீங்க கர்த்தருக்கு தான் கீழ்ப்படியணும். ஸோ விசுவாசியா இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியணும். நாளைக்கு பாஸ்டர் நான் 1 மாசமா ஜெபிக்கிறேன், ஏன் அப்படின்னு கேட்டா அரசாங்கம் சொல்லி 30 நாளைக்கு யாரும் ஜெபிக்க வேணாம்னு சொல்லிட்டு இதை கரெக்டாக கீழ்ப்படுவீங்க எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க ஜெபத்தை ஸ்கிப் பண்ணணும்னு பாக்குறீங்க. ஹல்லேலூயா. இதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா.